அன்பு நேயர்களே, நம்ம மைவித்ரி ஆர்ட்ஸுடைய வழக்கு என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போது சென்ற மாத ஜூனில் வந்து நம்மளுக்கு வாய்தா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 27/7/2026 கொடுத்துருந்தாங்க. அந்த 27/7/2026 நீதிமன்றத்தினுடைய அந்த நிகழ்வுகள் வந்து எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டஸில் ஈகோர்ட் ஆப்பில் நம்ம அப்படியே முன்னாடி தவறு இல்லாமல் நம்ம இதை சிஎன்ஆர் நம்பர் வந்து தவறு இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? குறித்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிக்காதவங்க குறித்து வச்சுக்கலாம். இது நம்முடைய தகவல் வந்து தெரியணுங்கிறதுக்காக என்னுடைய சேனலில் இருக்குன்னு நான் வீடியோ பதிவு பண்ணுறேங்க. விருப்பப்படுறவங்க பார்க்கலாம், விருப்பம் இல்லாதவங்க விட்டுறலாம், உங்கள் விருப்பம். ஓகேங்களா? டிஎன்சிபி 060036820025 இதை செக் பண்ணிக்கங்க. தவறாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் அது உள்ளே லோட் ஆகாது. எரர் காட்டு உள்ளே லோடாகி வந்துருச்சுங்க. இப்போது 27ஆம் உள்ள அலுவல் தேதியிலே என்ட்ரி ஆகிருக்கு. நம்ம மாமூலாக பார்க்குறதே தாங்க, உங்களுக்கு எல்லா விவரம் சொல்லியிருக்கிறேன். நம்ம கேஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்த்துக்கலாம். சரிங்களா? தமிழில் வழக்கு கேட்ப வரலாறு 27ஆம் சிறப்பு நீதிபதி தமிழ்நாடு முதலீட்டாளர் நலன் பாதுகாப்பு சட்ட வழக்குகள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். 31/7 போட்டிருக்கிறாங்க. அடுத்த வாய்தா என்னதான் நடந்ததுன்னு பார்த்தோம்னா, இதனுடைய தகவல்கள் பிரகாரம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து அதாவது மனுதாரர் முதல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். காவல்துறை கண்காணிப்பாளர் EOW தான். சரிங்களா? அதாவது வந்து பொருளாதார குற்றப்பிரிவு கோவை. எதிர் மனுதாரர் மைவித்ரி ஆர்ட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? இவங்க தான். அது தெரிஞ்சுக்கங்க. எத்தனை பேருக்கு மேலே குற்றம் சாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 59 நபர்கள் வந்து குற்றம் சாட்டிக்கிறாங்க. 59 நபர் மீது மோசடின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 நபர்கள் வந்து சிறப்பு மனு தாக்கல் பண்ணுறதுனால, அதாவது BNSSன்னு சொல்லி சிறப்பு மனு தாக்கல் பண்ணுறதுனால, அதுக்கு விரிவாக்கம் சொல்லிக்கிறவங்களுக்கு அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முந்தைய வீடியோவில். அவங்க அந்த மனுவின் அடிப்படையில் வந்து அவங்க நேரில் ஆஜராவிலேருந்து விளக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ 59ல் 6 நபர்களை தவிர மீதி 53 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து ஆஜராகிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் இந்த விவரங்கள் இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இருக்குது. அடுத்து இதில் மேலே சமாச்சாரம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9 வழக்கறிஞர்கள் வந்து மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு. அது என்னங்கிறத நாம் அடுத்த இதில் ரிலீவ் போய் பார்த்துக்கலாம். இதுதான் முக்கியமான சமாச்சாரங்க. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இதை பார்த்துட்டு, இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது நீதிபதி அவர்கள் வந்து 31/7/2026 அன்றைக்கி அடுத்த விசாரணையை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம உள்ளே போய் யார் 9 வழக்கறிஞர்கள் எந்தெந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆஜராகிக்கிறாங்கிறத பார்த்துக்கலாங்க. வெளியே வந்து. ஓகேங்களா? நன்றி. மனுதாரர் துணை காவல் கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு கோயம்புத்தூர். சரிங்களா? அதை சுருக்கமாக DSPன்னு சொல்லி EOWன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர் மனுதாரர் மைவித்ரி ஆர்ட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட். அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து A22 முதல் A31 வரை பிரதிநிதித்துவம் மிக்கவர்கள். இவ்வளோதாங்க. விசாரணை தேதி 27/7/2026. ஓகேங்களா? அடுத்து நீதிமன்ற நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா A1 முதல் A29, A31, A33 to A34, A36 to A59. அதில் வந்து ஒரு 6 பேர் போக மீதி 59 மொத்தம் ஒரு 53 நபர்கள் வந்து ஆஜராகிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 6 நபர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்ட 6 நபர்கள் வந்து, அதாவது வந்து அந்த 6 நபர்கள் என்ன அப்படின்னா A30, A32, A35, A55, A58, A59. இவங்க வந்து ஆப்சண்ட். என்ன காரணம்னா அந்த PNSSன்னு சொல்லி சிறப்பு மனுவை அவங்க தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்குன்னு சொல்லி அந்த PNSS என்ற அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் அந்த 6 நபர்கள் வந்து நேரில் ஆஜராகலை, ஆப்சண்ட்டு. மீதி இருக்கக்கூடிய 53 நபர்கள் வந்து நேரில் ஆஜராகிக்கிறாங்க, ப்ரெசண்ட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து குற்றம் சாட்டப்பட்ட 59 நபர்களில் ஒரு சில நபர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 9 நபர்களுடைய வழக்கறிஞர் வந்து வக்காலத்து தாக்கல் செய்ததில் வந்து மாறுதல். வழக்கறிஞர்கள் வந்து 9 நபர்கள் வந்து மாறுதலாகி வக்காலத்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அது யாருன்னு பார்ப்போம். திருமதி K. மீனாட்சி அட்வொகேட்டு ஃபைல் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து ஃபார் A1, A10, A27. திரு டுவைன்குமார் அட்வொகேட்டு ஃபைல் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து A10, A42. திரு B. ராஜா அட்வொகேட்டு ஃபைல் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து A11, A44. திரு L. சுடலை அட்வொகேட்டு ஃபைல் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து A2, A13, A47. திரு M. சக்திவேல் அட்வொகேட்டு ஃபைல் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து A9, A41. திருமதி M. புவனேஸ்வரி அட்வொகேட்டு ஃபைல் சேஞ்ச் ஆஃப்
வக்காலத்து ஃபார் A1 A7 A25. திரு எஸ் ராஜகுரு அட்வொகேட்டு ஃபைல் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து A1 A8 A14 A24. திரு ஜே பிரகலாதன் அட்வொகேட்டு ஃபைல் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து A1 A6 A30. அடுத்து வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட A45க்கு வந்து ஏற்கனவே வந்து KS முருகமணி என்ற வழக்கறிஞர் இருந்தார். அவருக்கு பதிலாக இப்பொழுது வந்து திருமதி எஸ் தாருண்யா அவர்கள் வந்து பதிவில் நீதிமன்ற பதிவில் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சுக்கிறாங்க. அதை வந்து ஆங்கிலத்தில் இட் இஸ் எ ரீப்ரசன்டட் தட் திருமதி எஸ் தாருண்யா அட்வொகேட் இஸ் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு அந்த பதிவில் இருக்குதுங்க. அடுத்து சிஆர்எம்பிஎன் நம்பர் இல்லைங்களா 101/2026 பெண்டிங் என்ற பதிவு அங்கே இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வாய்தா வந்தீங்கன்னா 31/7/2026. சரிங்களா, இவ்வளவு தகவல் தான் வந்து அதில் ஒரு ஆங்கில வடிவில் அதில் இருக்குங்க. அடுத்து 31/7/2026 பற்றிய தகவலை நாம் அப்டேட் கொடுப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துடலாம். புதிதாக இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். புதிதாக சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய நபர்கள் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் மெத்தடை சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக அங்கே அப்பியரன்ஸ் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.